இன்றைய முக்கிய செய்திகள். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 40,000 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை திறந்து வைத்தும் அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 35 கோடி ரூபாய் மதிப்பிலான 391 வாகனங்களை கொடியசைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் 234 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேம்பால பணிகள் நிறைவு பெற்றுள்ளதால் விரைவில் திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கண்ட இந்த 9 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் 50வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் நாளை வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாசிகளுக்கு சுங்க கட்டணம் இல்லை என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆவி நிறுவனத்தின் சார்பில் 43 கோடி ரூபாய் மதிப்பில் 4 முடிவற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மேலும் புதிய கால்நடை தீவன தொழிற்சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் 9,000 கோடியில் டாடா மின்சார வாகன உற்பத்தி ஆலை வருகின்ற செப்டம்பரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 116 அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டதையொட்டி டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 51,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 89 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பேராசிரியர்கள் முறைகேடாக பணியில் சேர்ந்த விவகாரத்தில் தொடர்புடைய கல்லூரிகள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் RN ரவி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று யாழ் டிவி எனும் புதிய DTH சேனலை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கையில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு முடிவடைந்த நிலையில் பொது பிரிவினருக்கான இணையவழி கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைன் பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. டெல்டா பாசனத்திற்காக நேற்று மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நாட்டில் காதி மற்றும் கைத்தறி விற்பனை 400% உயர்ந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்தியில் பாஜக தலைமையிலான அரசு 3வது முறையாக பதவியேற்றுள்ள நிலையில் நாடு முழுவதும் காலியாக இருந்த ஆளுநர்கள் பதவியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஆளுநர் பதவி கிடைக்காதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்று காங்கிரஸ் MP கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டை விட டிஜிட்டல் பேமெண்ட்கள் 12.6% உயர்ந்துள்ளதாக RBI தகவல் தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மனுபாகர் வெண்கலம் வென்றார். ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு முதல் பதக்கம் வென்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த மாதத்திலிருந்து மாவட்டம் வாரியாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பட்ட படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் 10 மீட்டர் ரைஃபிள் இரட்டையர் கலப்பு பிரிவில் சீனா தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.